ஓம் கம் கணபதே நமக. ஓம் குருவே நமக. அட்டகாசமாய், சூப்பராய், தூளாய், கலகலப்பாய், மங்களகரமாய், மகிழ்ச்சியாய், அதிரடி சரவடியாய், விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து அன்புள்ள நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக மிக முக்கியமான பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வருகின்ற செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை அபிஜித் நட்சத்திரம் இந்த வியாழக்கிழமை வருது. அதாவது சரியா 24 நிமிஷம் மட்டும்தான் இந்த அபிஜித் நட்சத்திரன்ற நேரம் இருக்கு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அதை கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். அதே மாதிரி நட்சத்திரம் வந்து வியாழக்கிழமையில் வருது. பணமும் தங்கமும் வந்து உங்கள் வாழ்க்கையில் சேர்ந்துக்கினே இருக்கும். சரிங்களா? பணமும் தங்கமும் சேர அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அன்னைக்கு அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் சொல்லுங்க. கோடி கோடியாய் பணமும் கிலோ கணக்கில் தங்கமும் ஏக்கர் கணக்கில் சொத்தும் பிரம்மாண்ட வீடும் 16 செல்வங்களும் வீட்டில் நிரம்பி வழியும் உங்களோட வானாலும் சரி, உங்களுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி, குடும்பமே உங்க வம்சமே மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் பெறும். அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னால நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. சரிங்களா? நாளும் கோளும் செய்வதை போல நல்லது கூட செய்ய மாட்டாங்க. அதாவது இந்த அபிஜித் நட்சத்திரன்ற அந்த நேரத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். அபிஜித் முகூர்த்தம் வேற, அபிஜித் நட்சத்திரம் வேற. அபிஜித் முகூர்த்தன்றது தினமும் வரும். எப்படி பிரம்ம முகூர்த்தம் வந்து காலையில் வந்து ஒரு 3லேருந்து 5 மணி வரைக்கும் இருக்குமோ, அதே மாதிரி அபிஜித் முகூர்த்தன்றது வந்து மதியம் 11:45 12:15 வரைக்கும் ஒரு அரை மணி நேரம். இந்த நேரத்தை வந்து 11:45 12:15 வரைக்கும் இதை வந்து அபிஜித் முகூர்த்தம்னு சொல்லுவோம். அது தினமும் வரும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் மாதத்துக்கு ஒரு முறை தான் வரும். சரியா 24 நிமிடங்கள் தான் வரும். திருவோண நட்சத்திரத்துக்கும், அதாவது உத்திராடத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட, அதாவது இந்த உத்திராட நட்சத்திரத்தில் கடைசி ஒரு 12 நிமிஷமும் திருவோண நட்சத்திரத்தில் முதல் ஒரு 12 நிமிஷம், மொத்தம் 24 நிமிஷம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரம். இந்த நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் எது கேட்டாலும் உடனே கிடைக்கும். நம்ம தகுதியை தாண்டன செயலாக இருந்தாலும் சரிதான், அது உடனே கிடைக்கும். இன்னைக்கும் மிகப்பெரிய பணக்காரர்கள், திடீர் பணக்காரர்கள், புது பணக்காரர்கள், பரம்பரையா ஏழையாவே இருந்தவங்களாம் இன்னைக்கு பெரிய பணக்காரங்களா மாறி இருக்காங்க. அது எல்லாமே இந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த நேரத்தை நல்ல முறை, அந்த நேரத்தில் என்ன வேணும்னு கேட்டாலும் அது உடனே கிடைக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்தை நம்ம நல்ல முறையில் பயன்படுத்திட்டோம்னா, அதாவது பணமும் தங்கமும் நம்ம வீட்டில் எக்கச்சக்கமாக இருக்கும். தங்கம் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி விலை ஏறின்னு போகுது. சரிங்களா? அதாவது இன்னைக்கே பார்த்தீங்கன்னா 78,000 பக்கம் வந்துட்டுது. சரிங்களா? ஒரு 22 கேரட் ஆபரண தங்கம் 78,000 வந்து போச்சு. அதனுடைய விலை எப்படி ஒரு நாளும் 1000 1500 இந்த மாதிரி ஏறினே போதோ, அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பணமும் தங்கமும், உங்களுடைய வாழ்க்கை தரம், உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து எல்லாமே தங்கம் மாதிரி ஏறிக்கினே போகும். அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் பார்க்காத பணத்தையும் சேர்க்காத செல்வத்தையும் செல்வ செழிப்படையும் பெரிய கோடீஸ்வரனாக வருவீங்க. அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் நான் சொல்கிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணுமோ அது உங்களை தேடி வரும். சரிங்களா? அதாவது நம்பிக்கை ரொம்ப முக்கியம், ஆர்வம் அதை விட முக்கியம், அதையும் விட தாண்டி முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அது வந்து நம்ம பண்ணிட்டு முயற்சியும் பண்ணணும். முயற்சி பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து நம்ம கேட்டதை விட பன்மடங்கு, அதாவது எட்டாக்கணின்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம தகுதியை தாண்டின ஒரு விஷயம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் அனைத்து நன்மைகளும் நம்மளை நோக்கி வரும். அது நம்மளுடைய வாழ்நாளும் சரி, நம்மளுக்கு அடுத்து வர அத்தனை தலைமுறையும் சரி. சரிங்களா? உங்கள் வம்சமே பெரிய கோடீஸ்வரனா இருப்பாங்க. அதாவது உங்களுடைய வருமானம் வந்து 10 மடங்கு 20 மடங்கு அதிகரிக்கும். வேலை தான் வேணும்னுட்டிங்கன்னா வேலைலாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிற மாதிரி வேலை கிடைக்கும். உதாரணத்துக்கு ஒரு பையன் ரொம்ப ஏழை பையன். சரிங்களா? அவன் வந்து அபிஜித் நட்சத்திரம் அந்த நேரத்தில் வேண்டி அவன் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி வந்து அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதை கேட்கும்போது உங்களுக்கு நம்பிக்கை உற்சாகம் வரும். ஒரு பையன் என்ன பண்ணான், ரொம்ப ஏழை. அதே மாதிரி அந்த பையனுக்கு ஒன்றும் படிப்பில் ரொம்ப ஆர்வம்லாம் கிடையாது. ஆனாலும் அந்த பையனோட குடும்பத்தில் என்ன பண்ணாங்க, டேய் நமக்குன்னு சொத்து பத்து எதுவும் கிடையாது, எதுவும் இல்லைடா, இதை படித்து நீ பொழைச்சிக்கடா, நாங்களே தினமும் கூலி வேலைக்கு போகிறோம், உங்கள் அப்பா அம்மா நாங்களே டெய்லியும் கூலி வேலைக்கு போகிறோம்டா, நீ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடாது, நீ ஏதோ படித்து நீ ஒரு வேலைன்னு போயிடுறா, ஏதோ தான் நீ பார்த்துக்க அப்படின்ற மாதிரி அவங்க இது பண்ணுறாங்க. அப்பா அம்மாவுடைய அந்த அழுத்தத்தால் அவனும் படிக்கிறான். ஏதோ ஒரு பார்டரில் பாஸ் பண்ணிட்டு வந்துடும், அவ்வளோதான். அவன் வந்து காலேஜெலாம் முடிச்சுட்டு போய் வேலை தேடுறான், வேலையே கிடைக்கல. சரிங்களா?
அவன் ஃப்ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்கு மேலே ஃப்ரெண்டு இருக்காங்க. ஆனால் அவனுக்கு நல்ல நல்ல வேலை கிடைச்சிட்டு அவன் நல்லா வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவன், நல்லா படிக்கிற பசங்க கிடச்சிட்டுது. இவனுக்கெல்லாம் எங்கே கிடைக்க போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே வந்து ஒரு 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 கேலி கிண்டல். ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து ஒரு அலட்சியம், இவனுக்கெல்லாம் எங்கே கிடச்சிட போகுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ஃப்ரெண்டுங்களுக்கெல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒவ்வொரு ஊர். சில பேருக்கு பெங்களூரில், இவனுங்க எல்லாமே தங்கி வந்து வேலை தேடினது சென்னையில். ஆனால் பெங்களூரு, ஹைதராபாத்து, சென்னையிலே ரொம்ப தூரத்தில் இருக்கிற இடம், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேருக்கு வேலை கிடச்சி போச்சு. பாம்பே இந்த மாதிரிலாம் கிடச்சி போச்சு. அப்புறம் அவன் வந்து பெங்களூரில் கிடச்சவன் பெங்களூருக்கு போயிட்டான், ஹைதராபாத்தில் கிடச்சவன் ஹைதராபாத்துக்கு போயிட்டான். இந்த மாதிரி அவன் வேலை கிடச்சி எந்தெந்த இடத்துல கிடச்சிதோ அந்தந்த இடத்துல போய் அவன் தங்கிக்கிட்டான். கடைசியில் இவன் மட்டும்தான் வேலை இல்லாமல் இருக்கான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தப்போ ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இவனோட செலவெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. சரிங்களா, அந்த ஒரு மாதத்தில் சாப்பாட்டு செலவு, அப்புறம் போக்குவரத்து செலவு, ஏதோ செலவுக்குன்னு நம்ம பணம் வேணும் இல்லையா, எல்லா செலவும் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கொஞ்சம் அவன் வந்து ஷேர் பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸுங்க அவன் வேலை கிடச்சி வெளியில் போனதும் இவனை வந்து தனியாக அதுக்கடுத்து வந்து இவனை மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பணமும் அவன்கிட்ட கிடையாது. அப்போ விழுந்து விழுந்து வேலை தர்றான். அப்போ வந்து இந்த அபிஜித் நட்சத்திரம் அந்த நேரம் வந்து அவனுக்கு தெரிய வருது. சரி, நம்ம வந்து இறைவனை நம்பித்தான் அவனும், வேறு வழியே கிடையாது. நடக்குதோ நடக்கலையோ நம்ம வந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து நம்ம வந்து வேண்டி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் வந்து அவன் வந்து எனக்கு அதாவது அவன் ஒன்றும் பெருசாலாம் கேட்கல, எனக்கு ஒரு வேலை வேணும் அவ்வளோதான். என்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும் அவ்வளோதான். அவன் வந்து எனக்கு ஒன்று அந்த கம்பெனி வேணும், இந்த கம்பெனி வேணும், எனக்கு அத்தனாயிரம் வேணும் இத்தனாயிரம்லாம் அவன் கேட்கவே இல்லை. எனக்கு ஒரு வேலை வேணும். கேட்டால் 4 பேர் கேட்டால் ஆமாம் நான் வேலையில் இருக்கேன் அப்படின்னா ஒரு கௌரவம் இல்லையா? அந்த மாதிரி எனக்கு ஒரு வேலை இருந்தால் போதும்னு இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் அப்போ அவன் வேண்டிடுறான். வேண்டிட்டு ஒரு 2-3 நாள் ஆகுது. சரி, நம்மளுடைய எதிர்காலம் வேண்டிட்டு அதுக்கு அடுத்து வந்து 2-3 நாள் ஆகுது. எதிர்காலம் என்ன போதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு வந்து ரொம்ப அவனுடைய கவலையால் காய்ச்சலே வந்துடுது. அவனுக்கு ரொம்ப ஜுரத்தோட படுத்து கிடக்குறான். ரொம்ப கொதிக்குது, யாருமே இல்லை. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்படியே படுத்துன்னு கிடக்குறான். நம்ம எதிர்காலம் என்ன போதோ தெரியலையே, ஏன்னா நமக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்டும் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து சரி வேலை தான் கிடைக்கல, சரி ஊரில் ஏதாவது விவசாய நிலம் இருந்தால் கூட நம்ம ஏதாவது போய் நம்ம வந்து ஒரு ஒரு ஃபேமிலியில் ஏதோ ஒரு அப்பா அம்மா சப்போர்ட் இல்லை, ஒரு பணம் இருந்தாலும் அதை வச்சு நம்ம ஏதாவது பிஸ்னஸோ இல்லை விவசாயமே பண்ணலாம், அதுவும் கிடையாது. என்ன பண்ண போகிறோமோ தெரில அப்படின்ட்டு அவன் படுத்து கிடக்குறான். அப்போ அவனுக்கு வந்து ஃபோன் வருது. சரிங்களா, ஃபோன் வருது. அப்போ வந்து அந்த ஃபோனை கூட அவனால் எடுக்க முடியல, அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து காய்ச்சல். அப்புறம் வந்து 2வது டைமும் வருது, அப்பயும் அவனால் எடுக்க முடியாது. 3வது டைம் வருது, எடுக்கிறான். எடுத்த ஒரு பெரிய கம்பெனிலேருந்து பண்ணுறாங்க. ஆக்சுவலாக ஆல்ரெடி அந்த கம்பெனியில் வந்து அவன் வந்து இன்டர்வியூக்கு போயிருக்கான். ஆனால் வந்து அவன் கிடைக்கலன்னு விட்டுட்டான். சரிங்களா, ஆனால் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை அவன் வேண்டன பிறகு அதே கம்பெனிலேருந்து அவன் ஃபோன் பண்ணி, ஏன்னா அதுக்கு முன்னாலே வந்து ஃபோன் பண்ணிட்டான், இல்லைங்க இப்போதைக்கு நாங்கள் எடுக்கல, இன்டர்வியூ வச்சது உண்மைதான், நாங்கள் எடுக்கல, நாங்கள் அதை ஹோல்டு பண்ணி வச்சுருக்குறோம் அப்படின்ட்டாங்க. சரி, அப்போ அதுக்கு அர்த்தம் என்னென்னா கிடைக்கலன்னு அர்த்தம். சரிங்களா, இந்த அபிஜித் நட்சத்திரத்தை வந்து அவன் வேண்டின பிறகு அவனுக்கு அந்த கம்பெனிலேருந்து ஃபோன் பண்ணி வேலை கொடுத்துட்டோம், நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலான்ட்டாங்க. சரிங்களா, அதேமாரி அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் இப்போ ஸ்க்ரீனில் தெரியும் பார்த்தீங்களா, இந்த மந்திரத்தை சொல்லுங்கள், ஓம் ரீங் தனஜெயனே போற்றி போற்றி அப்படின்ட்டு ஒரு 11 முறை சொல்லுங்கள். ஓம் ரீங் தனஜெயனே போற்றி போற்றி, ஓம் ரீங் தனஜெயனே போற்றி போற்றி அப்படின்ட்டு ஒரு 11 முறை சொல்லுங்கள். சரிங்களா, அவன் வந்து அபிஜித் நட்சத்திரத்தில் எனக்கு ஒரு வேலை வேணும்னு தான் கேட்டான். சரிங்களா, ஏற்கனவே அவன் ஒரு பெரிய கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தான். அந்த அட்டன் பண்ணிவிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டான், இல்லைங்க இப்போதைக்கு நாங்கள் எதுவும் வந்து இது எங்களுக்கு வந்து இப்போ எடுக்க வேணாம், அப்படியே ஹோல்டு பண்ணி வைங்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா எடுக்காததுக்காக நாங்கள் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, அதை மறைமுகமாக சொல்லுவாங்க. இப்போதைக்கு நாங்கள் எதுவும் அப்படியே ஹோல்டு பண்ணி தான் வச்சுருக்கோம், அதாவது வந்து நாங்கள் வேணுன்றப்ப தான் கூப்பிடுவாங்க, இப்போதைக்கு ஒன்றும் எடுக்கிற ஐடியா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதேமாதிரி நீங்கள் செலக்ட் ஆகலை அப்படின்லாம் சொல்லிட மாட்டாங்க. சரிங்களா, அப்போ அந்த மாதிரி அந்த பையன் ஃபோன் பண்ணி அவங்க வந்து இல்லைங்க இப்போதைக்கு அந்த வேலை வந்து இப்போது நீங்கள் ஒன்றும் செலக்ட் ஆகலை அப்படின்றத வந்து அவங்க வந்து சொன்ன போதும் கூட அவன் அந்த அபிஜித் நட்சத்திரத்தில் வந்து அவன் இந்த அவனுடைய வேண்டுதலை வச்சவன் எனக்கு ஒரு வேலை வேணும்ன்ட்டு அதேமாரி அவனுக்கு அதே கம்பெனிலேருந்து திரும்ப ஃபோன் வந்து நீங்கள் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நாளைக்கே பண்ணிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. சரிங்களா, அவனுக்கு ரொம்ப காய்ச்சல் ஒன்றும் முடியல. உடனே 2 நாளாக ரெஸ்ட் வேணும்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு நான் பண்ணிக்கிட்டுமாண்ணா, சரி ஓகே நோ ப்ராப்ளம், நீங்கள் 2 நாள் கழிச்சு பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அனுப்பிச்சி விட்டுறோன்ட்டு. அது அவனுக்கு எவ்வளோ சம்பளம், அவன் எதிர்பார்த்த விட பன்மடங்கு 50,000 தாண்டி. அவன் எதிர்பார்த்து நான் ஒரு 10,000 8,000 கழிச்சா கூட போகணுன்னு தான் அவன் வேண்டாம். ஆனால் அவனுக்கு கிடைச்ச சம்பளமாக 50,000. இதை அவனுடைய நண்பர்கள் யாராலுமே வந்து நம்ப முடியல. என்னடா அவ்வளோ பெரிய கம்பெனி இல்லை, ஏன்னா அவன் ஃப்ரெண்டுங்களுக்கு கிடைச்ச கம்பெனிலாம் சின்ன சின்ன கம்பெனி தான், ஏதோ பேருக்குன்னு ஒரு வேலை,
ஆனால் இவனுக்கு பிடிச்சாலும் பிடிச்சான், புளியங்கம்பா பிடிச்சான்ற மாதிரி மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலை கிடைச்சி அந்த அந்த நிறுவனத்து மூலமாகவே அவன் மிகப்பெரிய ஒரு நல்ல பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதே நிறுவனத்துலேருந்து வெளிநாடு அவன் கல்யாணம் பண்ணவொடனே வெளிநாடு இன்னைக்கு மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருக்கான். அப்படிப்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திரன்றது வந்து வர வியாழக்கிழமை இரவு 11 மணி, இரவு 11 மணி 31 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு அதே மாதிரி 11:55 வரைக்கும் இருக்குது. சரியாக 24 நிமிஷம் இருக்கும் அது, சரிங்களா? 11 மணி 31 நிமிஷத்துக்கு ஆரம்பிச்சு 11 மணி 55 நிமிஷம் வரைக்கும் இது இருக்குது. இந்த நேரத்தில் வந்து இந்த அபிஜித் துதி இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். இது வந்து அபிஜித்தோட துதி இது. அதாவது இந்த துதியை சொல்லுனா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு 3 முறை சொல்லுங்கள், சரிங்களா? ஆக மாந்து தீத அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்ச விஷ்ணு மேதினாம் பவளதாம் சுத பரிபாலய சரணாகத பாகியமாம். இதை வந்து 3 முறை சொல்லுங்க. அபிஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நட்சத்திரானாம் நாததீய ஜோதினாம் நல கங்காதர பவதாரண சிவச்ச விஷ்ணு மேதினாம் பவதவளாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமாம். நான் 2 முறை சொல்லியிருக்கேன், நீங்கள் 3 முறை சொல்லுங்கள். இல்லை உங்களால் முடிஞ்சால் 1 முறை கூட சொல்லுங்கள். சொல்லிட்டு உங்களுக்கு என்ன தேவையோ அது கேளுங்க. உங்களை தேடி வரும். ஆர்வத்தோட பண்ணுங்க, நம்பிக்கையோட பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் பணமும் தங்கத்தோட விலை எப்படி ஏறின்னு போகுது. இன்னைக்கு 78,000 ஒரு சவரன், சரிங்களா? இந்த செப்டம்பர் மாதம் முடியறதுக்குள்ளே 1 லட்ச ரூபாய் தாண்டிடும்னு சொல்கிறாங்க எல்லாருமே. 1 லட்சத்தை தாண்டிடும்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி தங்கத்தோட விலை எப்படி நாளுக்கு நாள் அதனுடைய மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகுது, அதேமாரி உங்களுடைய வாழ்நாளில் பணமும் தங்கமும் சொத்தும் உயர்ந்துக்கிட்டே போகும். நம்பிக்கையோட பண்ணுங்க, சரிங்களா? இத்தனை நாள் உழுந்து போன்றுக்கலாம், எதோ பண்ணியிருக்கலாம். இதை மட்டும் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் பெரிய கோடீஸ்வரனா வருவீங்கன்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், ஆல் தி பெஸ்ட்.